பாலசுப்ரமணி, பாரதிய கிசான் சங்கம் மாநில இளைஞரணி தலைவர். இப்பகுதி மக்கள் விவசாயிகள் வந்து பெரும்பாலும் நீர்நிலைகள் பற்றி சொல்லியிருந்தாங்க. மைக் இன்னும் கூட பக்கத்தில் வச்சுக்கோங்க. நீர்நிலைகள் இது வந்து பார்த்தோம்னா அனைத்து இந்த ஏரி, குட்டை, குளம் இவைகளை வந்து தூர்வாரப்பட வேண்டும். இங்க இருக்கிற வேலி முள்ளுகளை வந்து அகற்ற வேண்டும். இது அகற்றி அனைத்து குளங்களும் இணைக்கப்பட வேண்டும். இது கிராம மக்களின் விவசாயிகளுடைய முக்கிய கோரிக்கை. இந்த பகுதியினுடைய நீர்நிலைகள் மாற்றப்படும். அடுத்தபடியாக ஒவ்வொரு கிராம நிலைகளிலும் கிராமத்திலும் கிராம விவசாயிகளுக்காக குடோன் அமைக்கப்பட வேண்டும். தானிய கிடங்கு. ஏன்னா விவசாய பொருட்களை வந்து சேமிக்க வைக்கிறதுக்கு கிடங்குகள் தேவைப்படுது. அது பல மாவட்ட அளவில் இருக்க கிடங்குகளுக்கு கொண்டு போகிற சூழ்நிலை இருக்கு. அந்தந்த பகுதியில் இருக்கிற கிடங்குகளை சேமிக்க வைக்கும் போது அந்த கிராம விவசாயிகள் பயனடைவார்கள். அதே போல் கிராமத்தில் விளையும் பொருட்கள், விவசாயிகள் விளைவிக்கின்ற பொருட்கள் என்னவென்றால் அதே இடத்தில் விலைகளை நிர்ணயித்தும் செய்து விவசாயிகள் நிர்ணயம் செய்து அங்கேயே மார்க்கெட்டிங் எடுத்துக்கொள்ள வேண்டும் அரசு. இது வந்து விவசாயிகளின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அரசு நேரடியாக விவசாயிகள் விளைநிலங்களிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப பார்த்தோம்னா நெல்லுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து கொள்கிறீர்கள். அது வந்து நடமாடும் நெல் கொள்முதல் நிலையம். இதை வந்து பயன்படுத்தி விவசாயிகளிடமே நெல் கொள்முதல் அறுவடையிலேயே அங்கேயே எடுத்துக்கொள்ளணும். நீர் ஈரப்பதம் அனைத்தும் சரி செய்யப்படும் அங்க. அடுத்தபடியாக இந்த ஒவ்வொரு கிராம பகுதியிலும் நிலம் மாசுபட்டு இருக்குது. நிலம், நீர், காற்று இதெல்லாம் மாசுபடும் நிலையில் இருக்கும்போது விவசாயிகள் இந்த நிலத்தை காட்பதற்கு நாட்டு மாடுகளை, ஒவ்வொரு விவசாயிகளும் நாட்டு மாடுகளை அதனை பற்றி அரசு எடுத்து வைத்து விவசாயத்துக்கு ஒரு நாட்டு மாடு இருந்தனா கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் வரைக்கும் இயற்கை விவசாய முறைகளை விவசாயம் செய்வதற்கு ஊக்குவிக்க வேண்டும். அது ரொம்ப கோரிக்கையை வைத்துக்கிறோம். அதே மாதிரி வெளிநாடுகளிலிருந்து செமன் இறக்குவதை தவிர்த்து நாட்டு மாடுகளுடைய செமனை கொடுக்க வேண்டும். இது முக்கிய கோரிக்கைகளை எடுத்து வைக்கிறோம். இதே போல் இந்த நியூஸ் தமிழ் 24/7 நடத்துவது போல் விவசாயிகளிடம் நேரடியாக மாவட்ட அளவில் விவசாய கூட்டம் நடத்துவதை தவிர்த்து கிராம பகுதியில் ஆட்சியர் அவர்கள் ஒவ்வொரு கிராமமாக சென்று விவசாயிகளிடம் நேரடியாக அரசு வந்து குறைகளை கேட்க வேண்டும். விவசாயிகள் அரசிடம் சென்று குறைகளை சொல்வதை விட விவசாயிகளிடம் நேரடியாக அரசு குறைகளை கேட்க வேண்டும் என்று வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. நிச்சயமா நியாயமான கோரிக்கை தான். ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நியூஸ் தமிழ் உங்களை கோரிக்கை நிச்சயமா எடுத்து செல்லும். வணக்கம்.